அம்மா வீட்டுக்கு போக வேணான்னு சொல்லடி. ஆனால் கோவத்தில் முடிவெடுத்துட்டு போகிறது சரியில்லைன்னு சொல்கிறான். வா வந்து உட்காரு. உன்னதான் வந்து உட்காரு ஃபஸ்ட்டு வா. சரி, சண்டை நடந்துச்சு, என் மேலே தப்பு இருக்கு. யூ ஆர் ரைட். I took you for granted. Of course. ஆனால் 2 பேரும் உட்காந்து பேசினா இதை சால்வ் பண்ண முடியும், நான் நம்புகிறேன்டி. இப்படி நீ அமைதியாக இருக்கிற பார்த்தியா, இதுதான் எனக்கு இன்னும் பயத்தை கொடுக்குது, கஷ்டமாக இருக்குது. பார்த்துட்டே இருக்காத. கத்துனது கோவப்படுதலாம் ஓகே, ஆனால் இப்படி ஒன்றும் பேசாமல் இருக்காதடி. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உட்கார். என்ன அவசரம்? அவ்வளோ கோவம்? அதான் பேசுகிறேன்ல. கோவத்தில் இருக்கும்போது என்றைக்குமே முடிவு எடுக்காத, சரியா? அந்த முடிவை செயல்படுத்தணும்னு இன்னும் நினைக்காத. அது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அம்மா வீட்டுக்கு போகணும்னா போகலாம், சரியா? நான் அதுக்கு ஒன்றும் எகெயின்ஸ்ட் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் அம்மா வீட்டுக்கு போகிறது ஒன்றும் தப்பும் கிடையாது. ஆனால் கோவத்தில் முடிவு எடுத்துட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு கிளம்புற பார்த்தியா, அதுதான் சரின்னு சொல்கிறேன். என்னை பாரு. ஓகே, ஐ வுட் லைக் டு மன்னிப்பு கேட்குறேன். இந்த சண்டைக்கு நான் தான் ரீசன். கொஞ்சம் வந்து பக்கத்தில் தான் உட்கார. நான் சொல்கிறது கேட்குறியா இல்லையா? மூஞ்சி எங்கேயோ வச்சுக்கிட்டு வாயை திறந்து பேசவும் மாட்டேங்கிற. பார்த்துட்டியா? ஓகே, முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சண்டைக்கு நானும் ரீசன் தான், சரியா? ஓகே, நான் தான் ரீசன், சரியா? உனக்கு பிடிக்காத விஷயம் பண்ணியிருக்கேன், அதுவும் மனசை கஷ்டப்படுத்தும் அப்படின்னு தெரியுது. ஸோ யா, ஐம் சாரி. அதுக்கு சாரி. உன் மனசை கஷ்டப்படுத்தியிருக்கோம்னு தெரியுது. யா, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு மீன், சரியா? என்ன மனசார சொல்லிகிட்ருக்குற? இப்படி பார்க்காத. நான் இதை ஜஸ்டிஃபை பண்ணணுன்னு வரல, சரியா? நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒத்துக்கிறேன். அண்ட் எப்படி உனக்கு அப்படி தோணுது? நீ இல்லாமல் அந்த வீடு மாதிரியே இருக்காதுடி. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ்வளோ கோவம். பைய பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற கிளம்புறதுக்கு. குரல் கேட்காம, நீ போகிற ஒரு சத்தம் இல்லாமல், அதுவும் உன்னோட யூடியூப் டிவி அந்த டைம்லாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும் வீடு. ஃபார் இன்ஃபர்மேஷன், அந்த அமைதி எனக்கு பயமாக இருக்குது. I don't want that. I want you. I want my பொண்டாட்டி to stay back here. Don't leave our வீடு, not my வீடு, our வீடு, சரியா? இங்கே பாருடி, என்னடி சண்டை எல்லாருக்கும் வரும், சரியா? ஆனால் இப்படி டக்குன்னு கிளம்பி போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை. சரி ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் ஏதோ அவசரமாக பேசினேன், பண்ணேன், உனக்கு பிடிக்காத சொன்னேன். ஆனால் அதுக்காக இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் வெரி பேட், சரியா? கொஞ்சம் 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 யோசி ப்ளீஸ். இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காத, தயவு செஞ்சு. நீயும் நானும் சேர்ந்தது தானே இந்த வீடு. நான் மட்டும் தனியாக அந்த வீடு வருவாள் இல்லை. நீ இப்படி டக்குன்னு கிளம்ப போகிறேன்னு சொன்ன பார்த்தியா, லைக் நீ நினச்சி அதுக்கு பேக் பண்ணது அதுவே என்னால்
ஹேண்டில் பண்ண முடியலடி. கோவம்லாம் விடு. அது எப்படி சொல்கிறது, லைக் கோவத்தை விட இந்த டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப வலிக்கும்டி. எனக்கு நினச்சி பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ பயம். ஐ கேனாட் டூ வித்தவுட் யூ திஸ் லைஃப். நீ சும்மா போகணும், சும்மா நார்மல் டேயில் நீ வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னப்போ நான் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? இப்போ ஏன் திருப்பி அதிலே நிற்கிற? நான் வந்து வீட்டுக்கு தான் போவேன், நீ வீட்டுக்கு போக விட மாட்டேங்கிறேன்னு சொல்கிற மாதிரி பேசாத. இட்ஸ் எ ஜென்ரல் தாட். அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது நல்ல விஷயந்தான். நான் என்றைக்குமே தடுத்ததே கிடையாது. இப்படி அவசரத்துக்கு போன மாதிரி போறியே, கோவத்தில் போயிட்டு என்ன செய்கிறோன்னு தெரியாமல். அதுக்கு தாண்டி உட்கார சொன்ன தங்கம். என்ன? ஐம் சாரி. இனிமேல் செய்ய மாட்டேன், சரியா? ஐ வில் ட்ரை டு பி சென்சிட்டிவ். இது திருப்பி நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், சரியா? இப்போ நீ அமைதியாக தான் இருக்கிற. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இருந்த அமைதிக்கும் இப்போ இருக்கிற அமைதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எப்படி சொல்கிறது, மூஞ்சி பாரு. என் மனசு கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஆனஸ்ட்டாக. இப்போ பார்க்குற மூஞ்சியை நீ பேசாட்டினாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நீ பேசிடுவேன், அமைதியாகிடுவேன். இன்னும் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. சண்டைலாம் வரும், என்ன கேட்குதா? ஆனால் பிரிஞ்சு போகிற சீன் நம்ம லைஃப்பில் நம்ம 2 பேருக்கும் இல்லவே இல்லை, சரியா? ஓகே சொல்லு, அப்படின்னு மண்டையாட்டு. புரியுதா? நானும் சண்டை போட்டு கோவம் வந்து வெறுப்பாய் இல்லை எரிச்சலாய் கடுப்பாய் இந்த மாதிரி ஏதாச்சும் சூழ்நிலை வந்தாலும் ஒன்றால் நாளைக்கு அப்படி எழுந்திரிச்சு நீ போயிட மாட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. ஓகே, இட் வாஸ் நாட் ஃபனி, ஐம் சாரி. ஆனால் நான் சொல்ல வர விஷயம் எனக்கு புரியுது இல்லை? ஐ வில் வேல்யூ, ஐ வில் செட் டவுன், வி வில் செட் டவுன், வி வில் டிஸ்கஸ். மேபி கொஞ்சம் கேப் விடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் அது ஹர்ட் ஆகுது, இல்லை ஒரு வேளை அதுக்கு முன்னாடியே the one who did that wrong, லைக் இன்னைக்கு இப்போது இந்த இன்சிடெண்ட் ஐ அட்மிட்டட், ரைட்? ஏன்னா தப்பு தான், என்னோடய தப்பு தான், இட் வாஸ் மை ஃபால்ட். அண்ட் அந்த மாதிரி அது யார் பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா லெட்ஸ் அட்மிட் இட், டாக், காம் டவுன் பண்ணி ஓகே சரி பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். புரிஞ்சுதா? என்ன கொஞ்சம் சரிக்கலாம்ல? தேங்க்யூ. சரி, இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன். அது சொன்னால் கொஞ்சம் ஜாஸ்தியாக என்ன சிரிப்பேன்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா, உனக்கு பிடிச்ச கேசரி பண்ணலான்னு இருக்கேன். இப்போதான் பார் சொன்ன உடனே சிரிக்கிற பாரு. இதை பார்க்க தாண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் என் தப்பு தான். இந்த மோசமான மனநிலையை வந்துட்டு நம்ம மறக்கிறதுக்கு நான் போயிட்டு நல்லபடியாக உனக்கு பிடிச்ச கேசரி செய்கிறேன். ஸோ பொட்டியெல்லாம் பிரித்து வை, ஏன்னா நீ இங்கே தான் இருக்க போகிற. ஓகே, அதெல்லாம் மாட்டையில் ஏற்றிக்கிட்டியா? நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போனால் நானும் வரேன், சரியா? நாளைக்கு போகலாம். நானும் அதை ஸ்டே பண்ணுறேன் எங்கள் அத்தை வீட்டில். அலோ பண்ணுவாங்க தானே? அப்போ இருக்கேன் அப்படி பார்க்குறேன். யா, இப்போதைக்கு நீ பிரித்து வை. இந்த மெயின் டைம் நான் போயிட்டு உனக்கு பிடிச்ச கேசரி ரெடி பண்ணுறேன் ஆஸ் பீஸ் ஆஃபரிங். நல்லா பண்ணுவேன், பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா தூக்கலை முந்திரி பருப்பு போடுறேன். மேடம் வந்து இப்போது அன்பேக் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. புக் கொண்டு வரேன், உங்களோட ஃபேவரட்டான ஸ்வீட் ரெடியான ஒன்று, சரியா? ஸ்மைல் ப்ளீஸ். தேங்க்யூ. சரி, நான் வரேன்.